நண்பர்களே, இன்னைக்கு ஆடி 18. காலங்காத்தால எந்திரிச்சு கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு கிளாஸுக்கு கிளம்புறதுக்கு மணி 11 ஆயிருச்சு. கோயிலுக்கு போகும்போது போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போனனால அங்க வீடியோ எடுக்க முடியல. இவ்வளவு நாள் வெறும் தியரி கிளாஸும் லேபும் மட்டும் தான் நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கில் கிளாஸ். ஸ்கில் கிளாஸ்னா எப்படி உங்களோட ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணணும், இன்டர்வியூல எப்படி பிஹேவ் பண்ணணும், ஹெச்ஆர் எப்படி அட்ராக்ட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா கட்டாயமா மண்டே நடக்கும். சில பல காரணங்கள்னால 2-3 வாரமா இந்த கிளாஸ் நடக்கவே இல்ல. இன்னைக்கு நடந்ததுல ரொம்ப சந்தோஷம். வந்ததே 11 மணிக்கு தான் வந்தேன். 1.5 மணி நேரத்துல லஞ்ச் பிரேக்கே வந்துருச்சு. இவனுக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போலான்னு என்னை கூப்பிட்டு வந்துட்டானுங்க. நான் வேற வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்றது, கொட்டவா முடியும். ஹோட்டலுக்கே டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கு போலான்னு நீயாசா வண்டி எடுக்க சொன்னேன். அவன் வண்டி ஓட்ட தான் சொல்றான். எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாதுடான்னு. அது ஒன் வேல வந்துட்டு இருக்கோம். உயிர் பயத்தை காட்டிட்டான். மத்தியானத்துக்கு மேல எல்லாரும் பெரிய வட்டமா போட்டு உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். சரியா கிளாஸ் முடியறதுக்கு கடைசி 1 மணி நேரம் இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு குரல், சனிக்கிழமை பெண்டிங் வச்ச ஷூட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு கூப்பிட்டாங்க. செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர்ல இருந்து 4th ஃப்ளோருக்கு லிஃப்ட்லயே வந்து லேண்ட் ஆயிட்டோம். சனிக்கிழமை பண்ணுன மாதிரி இன்னைக்கு நாங்க டைம் வேஸ்ட் பண்ணல. டக்குன்னு கண்டென்ட்ல ரெடி பண்ணி ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஆனா ஃபேக்கல்டிஸ்க்கு அது பிடிக்கல. சரி விடுங்க, இதை விட பெட்டரா நாளைக்கு ஒன்னு எடுத்து தந்துடுறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்ணனுக்கு உடல்நிலை கொஞ்சம் கோளாறு. அதனால வேலைக்கு போகாம ராஜேஷை மட்டும் கொண்டு போய் ஹப்ல இறக்கி விட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அண்ணனுக்கு ஊசி எடுத்து பின்னாடியே குத்திட்டாங்க நண்பர்களே. தம்பி ஊசி போட்டதுக்கு தூக்கம் வரும், நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. டாக்டருக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் வராததுமா குழந்தை வேலை என்னை கொண்டு போய் டியூஷன்ல விடுனான்னு கூப்பிட்டான். அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்து படுத்தவன் தான் இரவு 10 மணிக்கு தான் நண்பர்களே எந்திரிச்சேன். அதுவும் எங்க அம்மா சாப்பிட்டு தூங்குடான்னு எழுப்புனால, இல்லன்னா இன்னும் தூங்கியிருப்பேன். இரவு உணவுக்கு இட்லியை முழுங்கிட்டு திரும்ப தூங்கிட்டேன். அவ்வளவுதான் இன்னைக்கு நாளு. டாட்டா பை பை.